வணக்கம் வணக்கம் நண்பர்களே. உங்கள்கிட்ட இன்றைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரோக்ராமில் உங்களை எல்லோரையும் வரவேற்கல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. இன்றைக்கு யாரெல்லாம் இந்த நேரத்தில் நம்மளுடன் இணையக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. யாரெல்லாம் வந்திருக்காங்க? கோவையிலேருந்தெல்லாம் நம்மளுடைய நண்பர்கள் சிவசைலப்பன் சார்லேருந்து எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கனகராஜ் சார் இருக்கார். ஓகே, ரொம்ப சந்தோஷம். வெல்கம் அனைவருக்கும். மறுபடியும் போல்டன் சார்பாக என்னுடைய சார்பாகவும் உங்களை எல்லோரையும் வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலானது. இன்னும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய டீமில் இருக்கவங்க யாருக்கோ ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குன்னா நீங்களே அவங்களுக்கு சொல்லி ப்ரோக்ராம் அட்டன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா முக்கியமாக நம்ம ப்ரோக்ராம் இன்றைக்கி பொருளை பற்றின விளக்க உரை. ஸோ இந்த பொருள் என்னென்னலாம் உங்கள் உடம்புல செய்யுது, எதனால் செய்யுது, இதை பற்றின ஒரு தகவல் மட்டுமே தான் இது. ஸோ இதில் பொறுப்பு துறப்புங்கிறதும் டிஸ்க்ளைமருங்கிறது சட்டப்படி நம்ம கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம். அது எஃப்எஸ்எஸ்ஐ ஆனாலும் சரி, கன்சியூமர் அஃபேர்ஸோடைய சட்டப்படியும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹெல்த் பொருளுக்கும் நம்ம முதல்ல அது எப்படி வேலை பண்ணுது என்னங்கிறதுக்கான ஒரு தகவல் தான் கொடுக்கணும். ஸோ இது மெடிக்கல் அட்வைஸ் கிடையாது. இது உங்களுடைய மெடிக்கல் சமாச்சாரங்களுக்கு டாக்டர் அணுகிறதும் அது உங்களுடைய சொந்த விருப்பு. ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஹெல்த் இஸ் நாட் வேல்யூ டில் சிக்னஸ் கம்ஸ். ஸோ இது என்ன சொல்ல வருது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன். ஆரோக்கியம் நம்ம கெட்டு போகும்போது ஆரோக்கியமின்மைங்கிற ஒரு காலகட்டம் வரும்போது தான் நம்ம ஆரோக்கியத்தை பற்றிய ஒரு எண்ணமே நமக்கு வருது. ஸோ அது வரைக்கும் நம்ம ஏதோ ஃப்ரீயாக கிடைச்ச பாடி, அதனால் எப்படி வேணால் பயன்படுத்திக்கலாம். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது பார்த்துக்கலாம், நமக்கு தான் இன்னும் வயசு இருக்குது, வரும்போது பார்த்துக்கலாம், இப்படியெல்லாம் நம்ம நினச்சி நிறைய இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கோம். இதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ இந்த பிரச்சனை நமக்கு ஒரு வண்டி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும். எங்கேயாவது ஒரு நாள் நின்றுச்சுன்னா அப்படின்னா வண்டி பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்புறம் வண்டியை பற்றி பார்க்குற மாதிரி நம்ம உடம்பு அந்த மாதிரி பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா ஒரு 2 வீலருக்கோ 4 வீலருக்கோ நம்ம எடுக்கிற அந்த அக்கறை நம்ம உடம்பு மேலே எடுக்காமல் ஒரு வருமுன் காப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லாமல் இருக்கும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, ஏன் இன்னைக்கு இருக்க கண்டிஷனில் நம்ம இதை பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா, நம்ம வாழ்கிற காலகட்டம் அந்த மாதிரி. ஒரு காலத்தில் நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்து 80-90 வயசு வரைக்கும் இருந்துட்டு யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் கடைசி காலம் ஒரு இறப்புங்கிறது சாதாரணமாக நடந்துட்டு இருந்தது. வயதாகும் போது 80-90 நல்ல மூப்பில் நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் ஆகட்டும், அவங்கள இன்றைக்கும் கிராமங்களில் இங்கெல்லாம் அந்த மாதிரி தான் பார்ப்போம். எந்த மருந்து மாத்திரைக்கும் போனதில்லை சார், எந்த ஹாஸ்பிட்டலும் பார்க்கறதில்ல, கடைசி வரைக்கும் அவங்க வேலையை அவங்க பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்கன்றலாம் சொன்னது நம்ம கேள்விப்படுவோம். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 30 வயசுலேருந்தே நம்ம மருந்து மாத்திரைகளுக்கு அடிமையாயிட்டோம். மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாதான் நமக்கு வாழவே முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிட்டு இன்னைக்கு வயசானவங்க முன்னால், பெற்றோர்கள் முன்னால் கூட இன்னைக்கு 30-40 வயசுக்குள்ளார இருதய அடைப்பினாலையும் கேன்சர்னாலையும் இந்த மாதிரி பல உயிர்கொல்லி நோய்கள்னால இளமையில் இருக்கவங்க இறந்துட்டு இருக்கிறதா நம்ம டெய்லி பார்க்குறோம். டெய்லி பத்திரிக்கையில் வருது, வாட்ஸ்அப்பில் வருது, ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய வீடியோஸ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்துட்டும் கூட நமக்கு அப்போவும் ஒரு தைரியம் என்னமோ நம்ம ஒரு கவசத்தோடு பிறந்த மாதிரியும் நமக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாழ்க்கை முறை மாறினால வந்த நோய்கள் தான் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய ஹார்ட் டிசீஸ், கேன்சர், டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ஓஸ்டியோபோரோசிஸ், அல்சைமர், ஸ்ட்ரோக்கு, ஆஸ்துமா எல்லாம் பயங்கரமான பெயர்களாக இருக்கும். எந்த ஹாஸ்பிட்டல் போனாலுமே எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா வியாதிகளை பற்றியும் அங்கே போட்டு பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைய காலகட்டம் ஏன் இந்த அளவுக்கு டேஞ்சரஸாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்கிற காலம் எவ்வளோக்கு எவ்வளோ மாடர்னாக நவீனமயமாற்றோ அந்த நவீனமயத்தோடு சேர்த்து இந்த நவீனமயம் நம்மளை தான் ஒரு ஒரு விஷமாக மாறி நம்மளை கொண்டுகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஒரு கெட்டுப்போன பானையில் தண்ணியில் நம்ம ஒரு மீனை வளர்த்தினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம நிலைமை ஆயிடுச்சு.
எங்கே சுற்றி பார்த்தாலும் நம்மளை சுற்றி எல்லாமே ஏர் பொல்யூஷன் ஆகட்டும், காற்று மாசு, தண்ணி மாசுபட்டிருக்கு, நிலம் மாசுபட்டிருக்கு, அதுலேருந்து விளையக்கூடிய விளைச்சல்கள் எல்லாமே வந்து கெமிக்கல்களும் ஃபர்டிலைசர்ஸ் இதை மாதிரி உயிர் கொல்லி, அதாவது நம்மளை கொல்லுதோ இல்லையோ டைரக்டாக, இது எல்லாமே ஹெர்பிசைடு, ஃபங்கிசைடு, இன்செக்டிசைட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பார்க்குறோம். இது எல்லாமே அந்த பூச்சிகளை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது நம்மளுடைய உடலையும் கெடுக்கக்கூடியதோ, நம்மளுடைய நம்மளையும் அதே சைடுங்கிற ஒரு நம்மளும் சிம்பிளாக சொல்லணும்னா சூசைடு மாதிரி தான். நம்மளா தெரிஞ்சு அந்த விஷயங்களை ஸ்லோவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வளர்க்கக்கூடிய மாமிச வகைகளும் பாருங்களேன், எதுவுமே வந்து இயற்கையாக விளையிறதே கிடையாது. எல்லாமே நான் சில வீடியோஸ் எல்லாம் கூட இனிமேலும் அதுவும் ஷேர் பண்ணுறேன். அத்தனை போல்ட்ரி ஃபார்ம்லேயும் ஊசி போட்டு 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 தான் அதுகளை வந்து வளர்த்த வைக்கிறதுக்கும், அதுக்கு நோய் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ், கெமிக்கல்ஸும், அதுக்கு எல்லாமே உட்கார்ந்த இடத்துல ஊட்டச்சத்து உணவுகளும் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து தான் நிறைய ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் எல்லாம் 40 நாளில் வளர்றது. ஒரு வருஷம் வளர வேண்டிய கோழி 40 நாளில் வளர்ந்துன்னா எப்படி இருக்கும்? அப்போ அதை சாப்பிடக்கூடிய மனிதருக்கும் உள்ளார மரபணு மாற்றங்கள் எல்லாம் எவ்வளோ ஆகும்? அந்த மரபணு மாற்றங்கள்னால எவ்வளோ நம்ம வந்து இன்னைக்கெல்லாம் பாருங்களேன், ரொம்ப சீக்கிரம் பூ பெய்தக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட், சிக்கன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் நிறையா சாப்பிட்றாங்க. கவலையே படாமல், அதுவும் பெண்கள், சின்ன குழந்தைங்க ரொம்ப சீக்கிரம் பூ பெய்தல் வந்த மாதிரி ரொம்ப சீக்கிரம் மெனப்பாசும் வந்துடுது. இன்னைக்கு மாதவிடாய் நிற்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த வயதுக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா ரொம்ப அர்லியராக வந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு விஷயமே வந்து நம்மளை இந்த அளவுக்கு தாக்கிட்டு இருக்கு. ஆனால் நம்ம அதை தெரியாமே வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுக்கு மேலே விட்டா எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரை. நம்ம ஊரில் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் கூட தேவையில்லை. எந்த மருந்து கடையில் போய் நின்று இதுதான் பிரச்சனை, அதுதான் பிரச்சனைன்னு சொன்னால் டாக்டர் கூட பார்க்காம நம்ம எந்த மருந்து கெமிக்கல்ஸ் கலந்தது, உடனே ரிலீஃப் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதுலேயும் பழக்கப்பட்டோம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 70,000க்கு மேலே விஷயங்கள், உயிர்கொல்லி விஷயங்கள் நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் தாக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி பாதுகாப்பாக இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க. யாருனாலையாவது இருக்க முடியும்? வீட்டை விட்டு வெளியில் வந்து சுவாசிக்கிற காற்றெல்லாம் பெட்ரோல், டீசல் புகைகளாகவும் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் புகை, டஸ்ட்டு, எங்கே பார்த்தாலும் நம்ம வந்து சுற்றி எந்த அளவுக்கு பொல்யூஷன் இருக்குன்னா சூரியனே மறைக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பல பெரிய ஊர்கள் சொல்லக்கூடிய மும்பையிலையோ டெல்லியிலையோ இந்த மாதிரிலாம் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கெல்லாம் நுரையீரல் பாதிப்புகள் வர அளவுக்கு இருக்குது. இன்னைக்கு யாருமே வந்து பாதுகாப்பு கிடையாது. நான் இதெல்லாம் பண்ணல அதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி நான் எங்கேயுமே இல்லைன்னா காட்டில் தான் வாழணும். இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுலேயே பெரிய விஷயம் வந்து சர்க்கரை. ஒரு 5 லிட்டர் பிளட்டில் வந்து 2 கிராம் தான் சர்க்கரை இருக்கணும்னா நம்ம யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு கப்பு டீல எத்தனை சர்க்கரை போட்டு சாப்பிட்றோம்? உடல் உழைப்பு குறைஞ்சிருச்சு, உணவு வந்து அதிகமாயிடுச்சு. அதுவும் எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைல் உணவுகளும் இதுவும் உட்கார்ந்த இடத்துல சாப்பிட்டு 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 பெருத்து போய் இன்னைக்கு அதனால எத்தனை உபாதைகள், உடல் பருமன் மட்டும் இல்லாம எத்தனையோ உபாதைகள். அது மட்டுமா, இன்னைக்கு தண்ணி நம்ம ஊர்ல வந்து ரொம்ப கெடுதலான தண்ணி, உலகத்திலேயே அதிக மோசமான குடிநீர் சப்ளையோ இல்லை அதில் வந்து கூடிய கெடுதல் அதிகமாக இருக்கிறது டெத் டியூ டு அன்சேஃப் வாட்டர் அப்படின்ட்டு கவர்மெண்ட் டேட்டா சொல்லுது. இந்தியா தான் அதிகமாக இருக்குன்ட்டு. எங்கே பார்த்தாலும் சிகரெட், ஆல்கஹால் ஆகட்டும், இல்லை ரேடியேஷன். இன்னைக்கு மிகப்பெரிய ரேடியேஷன் எஃபெக்ட். சிட்டுக்குருவி வாழ முடியாத அளவுக்கு ஒரு ரேடியேஷன் தாக்குது அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன். மனிதனுடைய, அதுவும் சிறு குழந்தைங்களுடைய ரொம்ப இலசான ஜவ்வுகள்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் நம்ம வந்து அதை பற்றி கவலையே கிடையாது. மொபைலை கையில் கொடுத்தாதான் குழந்தை சாப்பிடுதுன்னு சொல்லி குழந்தைங்கள ஆரம்பத்துல இருந்தே அவங்களுடைய கவனம், அவங்களுடைய உடல் உறுப்புகள் எல்லாத்தையும் ரேடியேஷன்ல ஏற்றிக்கிட்டு இருக்கும். இதெல்லாம் போக இன்னைக்கு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் வந்து ரத்தத்தில் முதல்ல வந்து தாய் பாலில் இருந்ததுன்னாக்க இன்னைக்கு ரத்தத்திலேயே வந்து எல்லாத்தோடைய ரத்தத்துலேயும் பிளாஸ்டிக் கலந்துகிட்டு இருக்கு. காலையில் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சோன்னு இந்த நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை பிளாஸ்டிக் வகைகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் பாருங்க. மைக்ரோ பிளாஸ்டிக் 0.5 mm விட சின்னதாக இன்னைக்கு ரத்த நாளங்கள்ல மூளையிலலாம் இருக்குங்கிறத பற்றி போன வாரம் கூட நான் அந்த ஸ்டேட்டஸில் அந்த வீடியோ எல்லாம் போட்டிருந்தேன். அந்த அளவுக்கு டேஞ்சரஸான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு. அதுவும் இந்தியாவில்
மிகப்பெரிய இது குப்பை கூலங்களும் எதில் பார்த்தாலும் மாசு கலக்கிறது, எல்லா குப்பையும் கொண்டு போய் எல்லா பப்ளிக் பிளேஸ்லையும் சேர்த்துறதும். இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் நடந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். நதிகளை தெய்வமாக மதிக்கிற நம்ம ஊர் நதிகள் தான் அசிங்கமாக இருக்கு. வெளிநாடுகளில் அவ்வளோ சுத்தமாக இருக்கு. யார் காரணம்? இதெல்லாமே எங்கே கொண்டு போய் நம்மளுடைய லைஃப்பை சேர்த்தோம்? எவ்வளோ டிசீசஸ் இனி அதிகப்படுத்த முடியுமோ, இருக்கிறது வியாதிகள் பத்தாதுன்ட்டு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையினால இன்னும் அதிகமான வியாதிகளை நம்ம உருவாக்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு என்வாயன்மெண்டல் இம்பேக்ட் ஆன் ஹெல்த் அப்படின்னு பார்த்தா ஏர் பொல்யூஷன், வாட்டர் சப்ளை, நல்ல சுத்தமான தண்ணி இல்லாதது, கெமிக்கல்ஸு, ரேடியேஷன், கம்யூனிட்டி நாய்ஸ். அதுவும் நம்ம ஏர் பொல்யூஷன் இன்னைக்கு காதுகள் ஜவ்வுகள்லாம் கிளியற அளவுக்கு ப்ளூடூத்தை மாட்டி சுற்றுறதுலேருந்து அவ்வளோ லவுட் நாய்ஸ், அது ஒரு பெரிய பொல்யூஷன். ஆக்குபேஷனல் ரிஸ்க்கு, அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய, விவசாயத்தில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே நம்மளுடைய உடலை யோசிச்சு பாருங்களேன். இத்தனை விதமான தாக்குதல்களுக்கு நடுவில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இவ்வளோ தாக்குதல்களுக்கு நடுவில் வாழும்போது இன்னைக்கு சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு தலைவலி வந்துச்சு, அடிக்கடி தலைவலிக்குதுங்கிறோம், நிறைய இன்ஃபெக்ஷன்ஸு, ஹார்ட் டிசீஸு, லங் ப்ராப்ளமு, அது இதுன்னு எல்லாமே சொல்கிறோமே. இது எல்லாத்துக்குமான காரணம் எங்கேருந்து வந்துட்டு இருக்குன்னு நம்ம எப்போது யோசிச்சு பார்த்தோமா? ஏன்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுலே நமக்கே அது கண்ணை மூடிட்டோம். சாதாரணமாக இன்றைக்கி காலையில் ஆஃபீஸ் வர்றதுக்கு 2 வீலரில் வர்றீங்க, வெளியில் போகிறோன்னா ஒரு வெள்ளை துணி மட்டும் கர்ச்சீஃபாக கொஞ்சம் ஈரம் பண்ணி கட்டி பாருங்களேன். கட்டிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு அந்த துணியை எடுத்து பார்த்தா அவ்வளோ கருப்பாக இருக்கும். மூஞ்சியை தொடர்ந்தாவே அந்த துணியே கருப்பாயிடும். அட்லீஸ்ட் அதுக்காவது நம்ம இன்றைக்கி மாஸ்க் போட்டு சுற்றுறதும் ஹெல்மெட் போட்டு சுற்ற வேண்டியதாக இருக்கும். அந்த பாதுகாப்பு கூட நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இன்றைக்கி லைஃப் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் அதிகமாக பண்ணிட்டு, எதெல்லாம் தேவையோ அதை சுத்தமாக நம்ம குறைச்சிட்டோம். என்னென்ன மாதிரி விட்டமின்ஸும் மல்டி மினரல்ஸும் நல்ல நார்ச்சத்துகளும் உணவுகளும் தேவையோ, புரோட்டீன்ஸு, அமினோ ஆசிட்ஸ் என்னென்னலாம் நம்ம உடலுக்கு சக்தி கொடுக்குமோ அதெல்லாம் விட்டுட்டு, எதெல்லாம் நாக்குக்கு ருசியும் வயிற்றுக்கு வரைக்கும் வெறும் ஃபில்லப் பண்ணுறதும், நம்ம கண்ணுக்கும் மூக்குக்கும் வாய்க்கும் ருசி கொடுக்கக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். மைதா, உப்பு எல்லாமே டேஞ்சரஸ் லெவலில் போயிட்டுருக்கு. இவ்வளோ டேஞ்சரஸாக ஸ்லோ பாய்சனை உள்ளே ஏற்றிக்கிட்டே இருக்கும்போது நம்ம உடம்பு எவ்வளோதான் தாங்கும்? ஒரு வண்டி ஓட்டும் போது கூட பாருங்களேன், ஒரு 3 மாதம் 4 மாதம் ஓட்டிட்டு உங்கள் இன்ஜினை பிரித்து பார்த்தோ, ஏர் ஃபில்டரெல்லாம் பிரித்து பார்த்தா எந்த அளவுக்கு சைலன்சர்லேருந்து எல்லா புகையும் அத்தனையும் குப்பையாக சேர்ந்து கிடக்கும். அதை நீங்கள் சுத்தப்படுத்தாமையே வண்டி அப்படியே ஓட்டிகிட்டு இருந்தால் என்ன ஆகும்? கண்டிப்பாக வண்டி நின்றுரும் அப்படிங்கிற நமக்கு மூளைக்கு தெரியுது. ஆனால் நம்ம உடம்புக்குள்ளார இவ்வளோ குப்பை கூலங்கள் விஷங்களை சேர்த்திக்கிட்டு இருந்து அதுவும் வெளியில் வர்றதுக்கு எத்தனையோ மூளை நம்ம பாடி அவ்வளோ புத்திசாலி. இந்த மாதிரி ஒவ்வாத விஷயங்கள் நம்ம உடம்புக்கு என்ன சேர்ந்ததோ அதெல்லாம் வெளியேற்றுறது எப்படி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு, தேவையில்லாத ஒரு விஷயம் வந்ததுன்னா அது வாந்தியோ பேதியோ ஏதோ ஒன்று கொடுக்கும்போது கூட அதை சுத்தப்படுத்த ட்ரை பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் மருந்து சாப்பிட்டு எல்லா துவாரங்களையும் அடைச்சிடுறோம். அந்த விஷங்கள் எல்லாம் உள்ளேயே வச்சுக்கிறோம். அந்த விஷங்கள் தான் நம்மளுடைய சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை லிவர்லேயோ கிட்னிலேயோ நம்ம பிளட்ல எல்லா இடத்துலையும் நடக்கிறதெல்லாம் கூட தாங்க முடியாத அளவுக்கு அதிகப்படுத்தி விட்டு, எல்லா சுத்திகரிப்பு நிலையம் உள்ள இருக்கிறது எல்லாத்தையுமே அடைச்சிட்டு எல்லா விஷமும் உள்ள வச்சுக்கிட்டா உடம்பு எப்படி இருக்கும்? இன்னைக்கு அத்தனை டாக்ஸின்ஸ், அத்தனை விஷயங்கள் உள்ள சேர்றதெல்லாம் நம்மளுடைய ஃபேட் செல்ஸ்ல, போன் மேரோலேருந்து, எலும்பு மജ്ஜையிலேருந்து எல்லா இடத்துலையும் போய் சேருதுங்க. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுவோம்? உடம்புல மற்ற இடங்கள்ல எல்லா இடத்துலையும் அந்த விஷயம் போய் சேர 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 உடம்பு எவ்வளோதான் தாங்கும்? அதை வெளியேற்ற ட்ரை பண்ணும். அது கூட அதில் வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸும் இதெல்லாம் சண்டை போட்டு பார்க்கும். எதுவுமே முடியல அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு சைடு எஃபெக்ட். அதோட கண்டிப்பாக இப்போ எல்லா துவாரமும் மூடிட்டீங்க அப்படின்னா உடம்பு அந்த கழிவை கூட சுத்தப்படுத்தாமல் ஒரு இடத்துல சேர்த்தி கூட வைக்கும், அடுத்தது பார்த்துக்கலான்னு. அது கூட நம்ம விட மாட்டோம். உடனே அதை போய் ஏதாவது ஒரு டெஸ்டிங் பண்ணி அது பண்ணி அதில் ஒரு பயாப்சி அது இதுன்னு பண்ணோன்னா உடனே அது எல்லா விஷயங்களும் உடம்பு பூரா பரவி பல நோய்களுக்கு காரணமாகிடுது. உயிர்கொல்லியா சைடு எஃபெக்ட், சயின்ஸ் ஆஃப் டாக்ஸிசிட்டி. இவ்வளோ விஷயமும் உங்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் உங்கள் உடம்புக்குள்ளார போய் நிறைய விஷயங்களை பண்ணுதுங்கிறதுக்கு நமக்கு நிறைய சிக்னல் பாடியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ஆர்த்ரைட்டிஸ் ஆனாலும், சரவாங்கி நோய்கள், அலர்ஜி, ஸ்கின் ரேஷு, ஆட்டோ இம்யூன் டிசீஸ், ஹார்ட் டிசீஸ், மலச்சிக்கல், டயபெட்டிஸ் இதெல்லாமே நம்ம உடம்புல
ஏதோ ஒரு விஷமும் ஏதோ ஒரு தப்பும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு பல விதமான சிக்னல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம அந்த சிக்னல் எல்லாம் கவனிக்கிறது கிடையாது. எது ஒன்று நடந்தாலும் அதை அப்பவே மூடி வைக்கிறதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்டு விட்டுறது. சாதாரண மலச்சிக்கல் கூட நம்ம குடல் கெட்டு போச்சு, குடல்ல வந்து அவ்வளோ விஷத்தன்மை சேர்ந்து போச்சு, செரிமானத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத காமிக்குது. செரிமானமே சரியில்லை, எந்த உணவு சாப்பிட்டாலும் செரிக்கவே இல்லைன்னா எப்படி நமக்கு சக்தி கிடைக்கும்? அப்போ உடம்பு எவ்வளோ சாப்பிட்டாலும் டயர்டாக இருக்கும். ஃபெட்டிக், கிரானிக் ஃபெட்டிக் சிண்ட்ரோம்னு பேரே வச்சிருக்கோம். வயிறு உப்புசமாகட்டும், தலைவலி, ஒத்த தலைவலி, ரெட்டை தலைவலி, எது வந்தாலும் அதுவும் ஸ்டைலாக வேற சொல்லிக்கிறோம் இப்பெல்லாம். டிப்ரெஷன், மனச்சோர்வு, மன சிதைவு, ஏன்னா உள்ள அவ்வளோ வீக்னஸ், எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கக்கூடிய சக்தி உடம்புலயே இல்லை அப்படிங்கும்போது பல பேர் தங்களோட உயிரையே மாய்த்துக்கிறாங்க டிப்ரெஷன்னால. மனச்சோர்வு, எத்தனை சைக்கலாஜிக்கல் சர்வீஸ் பண்ணிட்டாலும் அதெல்லாம் சரியாகாதுங்க. அது போக மூலமாகட்டும், இடுப்பு வலி, கழுத்து வலி, சாதாரணமாக இன்னைக்கு ரோட்ல ஒரு 2 வீலர்லையோ அதில் போனாலே அத்தனை குண்டு குழியில் ஏறி இறங்கினாலே முதுகெலும்பெல்லாம் டேமேஜ் ஆயிடுது. அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்கு எந்த சக்தியும் கொடுக்கலன்னா இன்னும் அதிகமாகும். சரவாங்கி, எங்கே பார்த்தாலும் ருமட்டைட் ஆர்த்ரிட்டிஸ், ஸ்டைலாக சொல்லணும், ஆர்த்ரிட்டிஸ் நோய்கள் அவ்வளோ ஆயிடுச்சு. ஸ்கின் ப்ராப்ளம், இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் ஸ்கின் டாக்டர்கள் அதிகமாயிட்டாங்கன்னா என்ன காரணம் அவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவனுடைய எல்லா தோல் பிரச்சனைகளும் வரத்தான் போது, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வியாபாரம். ஆனால் நமக்கு வயிறு பெருத்துருச்சு, எங்கே பார்த்தாலும் லிவர் கெட்டு போக, கொழுப்பு அதிகமாக, வாய் துர்நாற்றம், உடல் துர்நாற்றம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும், சிடுசிடுப்பு தன்மை, ரொம்ப சீக்கிரம் கோவம், எங்கே பார்த்தாலும் ரோட்ல இருந்து, வீட்டில இருந்து, ஆஃபீஸ்ல இருந்து, ஸ்கூல்ல இருந்து எல்லா பக்கம் இன்னைக்கு அடிதடி ஆயிட்டு. ஏன்னா சிடுசிடுப்பு தன்மை அதிகமாயிடுச்சு. ஹார்ன் அடிச்சா அவங்களுக்கு நர்வஸ் ப்ராப்ளம், திரும்பி பார்த்து முறைக்கிறான். இன்சோம்னியா, தூக்கமின்மை, இது எல்லாமே உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட விஷம் சேர்ந்துட்டு இருக்கு, உங்க உடம்புல டேமேஜ் ஆயிட்டே இருக்குங்கிறதுக்கு பல விதமான சிக்னல். இந்த சிக்னலை நம்ம கண்டுக்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படிங்கும்போது தான் எல்லா நோய்களும் அங்கேருந்து ஆரம்பிக்குது. இவ்வளவு பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் வாழும்போது நம்ம எங்கேருந்து நோய் உருவாகுதுங்கிறத நம்ம கண்ணு மறைச்சிருது. ஏன்னா அதுலேயே நம்ம ஊறி போயிட்டோம். ஸோ எங்கேருந்து நோய் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம முதல்ல நம்ம உடம்புக்குள்ளார இத்தனை விஷயங்களும் சேர்ந்து, இத்தனை விஷங்களும் சேர்ந்து எங்கெல்லாம் பாதிப்பு உண்டாக்குன்னா முதல்ல உங்களுடைய செல்கள்லேருந்து ஆரம்பிக்குது. செல்களை பற்றி ஸ்கூலில் படித்ததோடு சரி, நம்ம உடம்புல செல்லெல்லாம் இருக்கான்ட்டே ஞாபகம் இல்லை. அது ஏதோ உடம்பு தானாக உருவாயிடுச்சு, ஒவ்வொரு உறுப்பும் தன்னோட வேலையை பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் 30 to 40 லட்சம் கோடி செல்கள் வந்து ஒழுங்காக வேலை பண்ணாதான் நமக்கு, அந்த மிஷின் வேலை பண்ணாதான் நம்ம உடம்பே. ஒரு செல்லுன்னு நினச்சிட்டோம், ஆனால் இன்னைக்கு நம்ம திரும்ப அதுக்குள்ள ரீவிசிட் பண்ணி பார்க்க வேண்டிய நிலைமை. அந்த செல்லுகள் தானா நடக்கிறதுக்குள்ளார இத்தனை விஷயங்களும் தேவை. ஒரு செல்லுக்குள்ளார அவ்வளோ ஒரு உலகமே ஓடிட்டு இருக்கு. The cell membrane controls what enters and leaves, keeping the internal environment stable. Inside, the cytoplasm is a dense space where constant activity takes place. At the center, the nucleus stores DNA, the instructions for how the cell functions. It also produces ribosomes, which build proteins. The endoplasmic reticulum helps create and process proteins and lipids, while the Golgi apparatus modifies and distributes them. Vesicles transport these materials where they are needed. Mitochondria generate ATP, the energy that powers the cell. Lysosomes break down waste, keeping the cell clean. ஸோ இவ்வளோ விஷயங்களும் ஒரு பெரிய ஃபேக்ட்ரியே உங்களுடைய அதாவது மைக்ரோஸ்கோபிக் லெவலில் இருக்க அந்த செல்லுக்குள்ளே நடக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. 30-40 லட்சம் கோடி செல்களும் சேர்ந்து ஆரோக்கியமாக இருந்து உழைச்சிக்கிட்டு இருந்தாதான் உங்களால் யோசிக்க முடியும், நடக்க முடியும், சாப்பிட முடியும், உயிர் வாழவே முடியும். இத்தனைக்கும் அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளார அவ்வளோ எனர்ஜி கிரியேட் ஆனால் தான் முடியும் இல்லையா? எனர்ஜியே இல்லை, உள்ள கரண்ட் ப்ரொடக்ஷனே இல்லை, எது உள்ளே போனாலும் அங்கே எதுவுமே தயாராகலைன்னா அந்த செல்லும் வேலை பண்ணாது, அந்த செல்லோடைய சேர்ந்து அங்கமும் வேலை பண்ணாது, அந்த அங்கம் வேலை பண்ணாத போது ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடு நோயாக பெயராக மாறுது. ஸோ இதுக்காக அதிகமாக நல்ல நிறைச்சு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டோன்னா ஆகுமான்னா அது கிடையாது. என்ன நீங்கள் வயிறு நிறைச்சி சாப்பிட்றீங்கிறத விட என்ன சாப்பிட்றீங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இத்தனை விஷயங்களும் நம்ம என்வாயர்மெண்டல் சுற்றி நம்மளுடைய மாசுகளும், நம்மளுடைய சுற்றுப்புற சுகாதாரமாகட்டும், சாப்பாடாகட்டும், நம்மளுடைய ரேடியேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம செல்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செதைச்சிக்கிட்டே வருது. ஆக்சிடேஷன் சொல்லுவாங்க.
ஒரு மூச்சு காத்து வாங்குறது எப்படி ஆக்சிஜன் உள்ள போய் ஒரு தீயாக ஒரு ஜுவாலையாக மாறி உள்ள ஒரு எனர்ஜி கிரியேட் பண்ண ஜஸ்ட் ஒரு ரயில்வே பழைய நிலக்கரி இன்ஜின் யோசிச்சு பாருங்களேன். அந்த மாதிரி ஒரு இன்ஜின்ல நம்மளுடைய தீ பரவ பரவ தான் அந்த இன்ஜின் ஃபாஸ்ட்டாக ஓடுற மாதிரி தான் நமக்குள்ளாரையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம குடிக்கிற தண்ணி, சுவாசிக்கிற காற்று, ஆக்சிஜன் முக்கியமாக தேவை. எப்படி ஒரு ஆக்சிஜன் ஒரு இரும்பு கொஞ்ச நேரத்தில் துரு பிடிக்க வைக்குமோ, மழையும் காற்றும் பட்டு ப்ரொடெக்ஷன் இல்லைன்னா, ஒரு பெயிண்டோ இல்லை ரெட் ஆக்சைட் போடலன்னா, அதே போல் ஒரு ஆப்பிள் கொஞ்ச நேரம் கட் பண்ணி வச்சதுமே எப்படி கலர் மாறுதோ, இதே போல தான் ஒரு சிதைவு நம்ம செல்களுக்குள்ளாரையும் நம்ம உடலுக்குள்ளார ஒவ்வொரு செகண்டும் நடந்துட்டு இருக்கு. மில்லி செகண்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரு தக்காளி கெட்டு போனதை நம்ம கூட நிறைய தக்காளிகளை சேர்த்து போட்டோம்னா எல்லாம் கெட்டு போயிடும் தெரியும். ஆனால் நம்மளுடைய ஒரு செல்லு கெட்டு போச்சுன்னா எல்லா செல்களும் அதோட எனர்ஜி ப்ரொடக்ஷனே கெட்டு போகும்ன்ட்டு யாரும் சொல்றதில்ல. ஸோ நம்மளுடைய முழு உடலுக்கும் சக்தி, நம்ம உயிர் வாழ வேண்டிய கட்டாயத்துக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாமே அந்த எனர்ஜி நம்மளுடைய செல்களுக்குள்ளார, அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எங்கே நம்மளுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய இந்த செல்லுக்குள்ளார இருக்கக்கூடிய 500லேருந்து 5000த்துக்கு கிட்ட ஒவ்வொரு செல்லுடைய ஒவ்வொரு அங்கத்துடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இதோட நம்பர்ஸ் இருக்கும். இதையும் நம்ம 4வது 5ஆம் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம். ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க மைட்டோகாண்ட்ரியா, பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லு எல்லாம் என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்ட்டு. ஆனால் அன்னையோட மறந்துட்டோம். வயசு ஆக ஆக இதெல்லாமே என்ன பண்ணுதுங்கிற எண்ணமே இல்லாமல் ஆயிடும். ஏன் இதை தெரிஞ்சாதான் இந்த பொருள் நம்ம ஆரோக்கியத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். ஆரோக்கியத்துக்கு நம்மளுடைய பொருள் எப்படி வேலை பண்ணுதுங்கிறதும் தெரிஞ்சுக்க முடியும். எல்லா வியாதிகள் என்ன நீங்கள் வியாதியோட பேர் எடுத்தாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் எங்கங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் ஒரு காரணம். அந்த ஒரு காரணத்தை நீங்கள் கரெக்ட் பண்ணாதான் எல்லாத்தையும் நீங்கள் சரி பண்ண முடியும். அந்த ஒரு காரணத்தை கரெக்ட் பண்ணுற வேலையை நீங்கள் பண்ணாமல் எத்தனை நோய்க்கு என்ன மருந்து பண்ணிட்டு இருந்தாலும் அது கடைசி வரைக்கும் ஓடிட்டே இருக்கிறதும் கடைசிங்கிறது சீக்கிரம் முடிஞ்சு போயிடும். இப்போ சிம்பிளா நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம் பாருங்க. நம்ம சாப்பிட்டோம்னா எனர்ஜி கிடையாது. சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் எனர்ஜி கிடையாது. இந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் உங்களுடைய உணவையும் ஆக்சிஜனையும் வாட்டர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு உள்ள உயிர் சக்தியே தயாராகுது. எப்போ உங்களுடைய என்வரான்மெண்டல் சுற்றுப்புற சுகாதாரம் தாக்குதல், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே அது உணவு எல்லாம் கெட்டு போகுதோ அப்போ இந்த மைட்டோகாண்ட்ரியாஸும் கெட்டு போகும். ஏன்னா உள்ள போற காசும் சரியில்லை, தண்ணியும் சரியில்லை, சாப்பாடும் சரியில்லைன்னா ஒரு எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு நீங்க கொடுக்குற எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு பவர் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண கொடுக்குற எல்லா கோலும் எல்லாமே கெட்ட குவாலிட்டியில இருந்ததுன்னா அங்க எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் யோசிச்சு பாருங்க. அப்போ 24 மணி நேரத்தில் 10 மணி நேரம் 20 மணி நேரம் கரண்ட்டே இல்லாமல் இருக்கிற மாதிரி ஊரே கெட்டு போயிருங்கிற மாதிரி தான் உங்கள் உடம்புலையும் இந்த கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகிறது, எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகிறது குறைஞ்சு போக போக தான் அந்த செல்லும் அந்த உறுப்பும் கெட்டு போகுது. நீங்கள் உயிர் வாழ்கிறதே இந்த மைட்டோகாண்ட்ரியானால தாங்கும் போது இந்த மைட்டோகாண்ட்ரியாஸை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, இந்த மைட்டோகாண்ட்ரியாவில் எப்படி எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுறது, எப்படி எல்லாம் சேர்ந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆனால் தான் அந்த செல்லுக்குள்ளார முழு சக்தியும் ப்ரொடியூஸ் ஆகும். இது போல் 30-40 லட்சம் கோடி செல்களும் முழு சக்தியோட வேலை பண்ணும்போது யோசிச்சு பாருங்கள் உங்கள் நிலைமை எப்படி இருக்கும். முழு ஆரோக்கியத்துக்கான முக்கியமான காரணமாக இருக்கும். ஒவ்வொரு செல்லுக்குள்ளாரையும் 1 கோடி ஏடிபி ஒவ்வொரு செகண்ட். ஏடிபிங்கிறதாங்க அடினோசின் ட்ரைபாஸ்பேட். அதாவது உடல் உங்களுடைய சக்தியை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. நீங்கள் வெறுமனே சாப்பிட்டாலோ இல்லை தண்ணி குடித்தாலோ ஆக்சிஜன் எடுத்தாலோ அது எனர்ஜியாக மாறாது. அதுதான் சக்தி கிடையாது. இந்த சக்தியாக மாறி அது உங்கள் செல்லுக்குள்ளார வேலை பண்ணணும்னா இந்த ஏடிபி ப்ரொடக்ஷன் அதிகமாகணும். அதுக்கு நல்ல உணவும் நல்ல ஊட்டச்சத்தும் நல்ல ஆரோக்கியமான தண்ணி நல்ல காற்று இதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கணும். இன்றைய காலகட்டத்தில் அதெல்லாம் முடியாதுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். Deep inside every cell, mitochondria transform the food you eat and the oxygen you breathe into ATP, the fuel that powers your entire body. At the center of this process is the Krebs cycle, a remarkable biochemical engine that keeps energy flowing. Krebs cycleங்கிற என்ஜின் மைட்டோகாண்ட்ரியாக்களை வேலை பண்ணாதான் நமக்குள்ளார எல்லா சக்தியும் ஒவ்வொரு உயிர்ப்பும் முழு தகுதியோட வேலை பண்ணதுக்கான வாய்ப்பே கிடைக்கும். The obsession of modern longevity science. இன்னைக்கு உயிர் வாழ, அதுவும் இன்னைக்கு பல
கோடிகள் கோடீஸ்வரன்களாக இருக்கக்கூடிய நபர்கள், பல லட்சம் கோடி சம்பாதிச்சவங்கெல்லாம் அதை தக்க வச்சு அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு வாழ்நாள் நீட்டிப்புக்கான என்ன வழி அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதோடைய ரிசர்ச்சில் முதல் விஷயம் சொல்கிறதே இந்த மைட்டோகாண்ட்ரியல் எனர்ஜி தான். இது எவ்வளோ நாளைக்கு எவ்வளோ தூரத்துக்கு உங்கள் உடம்புல நல்ல சக்தியை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வயதாகக்கூடிய தன்மையே ஸ்லோ ஆகிடும். நல்ல ஆரோக்கியமான உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல் நீங்கள் நல்லா வாழ்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதில் பாடி செல்ஸ் தட் ஆர் எனர்ஜைஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆப்டிமலி, அதாவது ஒரு மொபைல் ஃபோனில் கூட நம்ம மேலே பேட்டரி பார்த்துக்கிட்டே இருப்போம். அந்த பேட்டரி முழுசாக ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு நிம்மதி. குறைய பக்குன்னு அடிச்சுக்குது இல்லையா, உடனே எங்கேயாவது சார்ஜ் பண்ணுறதுக்கு சுற்றுறோம். ஆனால் அதே மாதிரி ஒரு விஷயம் நம்ம உடம்புக்குள்ளாரையும் டெய்லி வயதாக ஆக நம்மளுடைய எனர்ஜி டவுன் ஆகிட்டே போகுது. இது வயசானனால ஆச்சா இல்லை உடம்புல இருக்க வீக்னஸான்னு நம்ம எப்பாவது யோசிக்கிறோமா? ஸோ பாடி எனர்ஜி குறைய தான் நம்மளுடைய ஒவ்வொரு உறுப்பும் பண்ணக்கூடிய வேலை எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இதுதானே உண்மை, இதுதான கரெக்டான புரிதல். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இந்த பாடி எனர்ஜியை, இந்த செல்லுலார் மெட்டபாலிசம், செல்லுலார் பவரை வந்து அதிகப்படுத்துகிறோமோ அப்போ தான் நம்மளுடைய ஆரோக்கியமே இருக்குது. இதை நீங்கள் வந்து அடிப்படை விஷயம். எந்த ஒரு நோய்க்கும் உடனே நம்ம மருந்து பண்ணுறோம், அது பண்ணுறோம், எல்லாம் கரெக்டு. எல்லாமே அந்த டைமுக்கு பண்ண வேண்டியது, கத்தி வைக்க வேண்டியதில் கத்தி வச்சாகணும். என்ன வந்து இம்மிடியட்டாக மெடிக்கல் இதை எடுக்கணுமோ எடுக்கணும். ஆனால் அது எல்லாத்துக்கும் முன்னால் வராமல் தடுக்கிறதுக்கும் என்றும் ஆரோக்கியமாக இருக்கிற உடம்புல எதுக்கு நோய் வரும்? ஸோ இன்னைக்கு மைட்டோகாண்ட்ரியல் ப்ராப்ளம் தான் வந்து பல விதம், சாதாரணம் இல்லை. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜுங்கிறது அந்த மைட்டோகாண்ட்ரியல் லெவலில் எனர்ஜி ப்ரொடக்ஷனே கெட்டு போகும்போது மைட்டோகாண்ட்ரியல்லாம் டேமேஜ் ஆகிறதே இதனால தான். அப்போ இன்ஜினே டேமேஜ்னா வண்டி எப்படிங்க ஓடும்? இன்னைக்கு நீங்கள் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பிரெயின்லேருந்து கால் வரைக்கும், பிரெயினில் சம்மந்தப்பட்ட நோய்கள் பேர் எடுத்துக்கோங்க, என்ன வேணால் அதில் சொல்லுங்கள். அல்சைமர், பார்க்கின்சன், இன்சோம்னியா, டிப்ரெஷன், டிமென்ஷியா, பைப்போலார் டிசார்டர்ஸ், ஹார்ட் எடுத்துக்கிட்டால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக்கு, ஹை பிளட் ப்ரெஷரு, அத்திரோஸ்க்ளீரோசிஸ், கிட்னி எடுத்துக்கிட்டால் கிரானிக் கிட்னி டிசீசஸ், ஸ்கின் எடுத்துக்கிட்டால் வயதாகக்கூடிய தன்மை, சுருக்கங்கள் மற்றும் பல விதமான தோல் நோய்கள், மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், கண் பார்வை மங்குதல், நம்ம நுரையீரலுடைய கெப்பாசிட்டி குறையிறது, ஆக்சிஜன் இன்டேக் பண்ண முடியல, பிளட் வெசல்ஸ் சுருங்கி போகிறது, ரத்த ஓட்டம் கெட்டு போகிறது, இம்யூன் சிஸ்டம் உடம்புல கெட்டு போகிறது, எல்லா விதமான ஜாயின்ஸு, மூட்டு வலிகள் எல்லாமே இந்த செல்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இது எங்கே நடக்கும்னா உங்களுடைய ப்ரொடக்ஷன் யூனிட் கெட்டு போகும். ஸோ யுவர் ஓவரால் குட் ஹெல்த் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைட்டோகாண்ட்ரியல் ஹெல்த்துங்கும் போது எல்லா இடத்தையும், அதாவது ரெட் பிளட் செல்ஸை தவிர எல்லா இடத்துலையுமே இது ஸ்கெலிட்டல் மசில்லேருந்து ஆரம்பித்து ஹார்ட் மசில், ஐக்குள்ளார, கண்ணுக்குள்ளார, லிவரு, கிட்னி, பேங்க்ரியாஸ், கணையத்துலேருந்து ஆரம்பித்து அங்கே தான் நம்ம சர்க்கரை வியாதியை பற்றி கனெக்ட் பண்ணுறோம். வெள்ளை ரத்த அணுக்கள் ஆகட்டும், காதுக்குள்ளாரே ஆகட்டும், குடல் ஆகட்டும், டிஎன்ஏ ஆகட்டும், பிரெயின், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும். இன்னைக்கு இந்த நிறைய வேக்சின் பண்ணவங்களுக்கு டிஎன்ஏ ஆர்என்ஏ பிரச்சனை வரும்போதும் இதுதான் டேமேஜ் ஆனது காரணம். ஸோ இது போல தான் நிறைய விஷயங்கள் நடக்கும்போது தான் ஒரு மனிதன் உடல் ஆரோக்கியம் கெட்டு போக ஒரு வியாதிக்கு உள்ளாகிறான் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம மட்டும் சொல்லலைங்க. இது எல்லாமே நம்மளுடைய தகவலில் எல்லாமே எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க சொல்லக்கூடிய, அவங்க கொடுத்த விவரங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஊட்டச்சத்து 95% நோய்களை தடுக்கக்கூடியது அப்படின்ட்டு டாக்டர் லைனஸ் பாலிங் 2 முறை நோபல் பரிசு பெற்ற ஒரு சயின்டிஸ்ட் அவரும் சொல்கிறார். இன்னைக்கு ஃபியூச்சர் மெடிசனே இந்த மைட்டோகாண்ட்ரியா ஹெல்த்தியாக வச்சுக்கிறத பொறுத்து தான் அப்படின்ட்டு இன்னைக்கு அத்தனை ஆய்வுகள். இது எல்லாமே உண்மைன்னு பார்க்க நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் பாருங்கள், இல்லை உங்கள் சேட் ஜிபிடி கேளுங்க, மெட்டாவில் கேளுங்க, எதில் வேணால் கேட்டுக்கோங்க. இந்த உண்மை எல்லா இடத்துலையும் இன்னைக்கு பறைசாட்டிட்டு இருக்காங்க. நம்ம ஏன் வயதாகிறோம், நமக்கு ஏன் கேன்சர் வருது, ஏன் வந்து ஹார்ட் ஃபெயிலியர் என்ன, மூளை சம்பந்தப்பட்ட நோய்கள் என்ன, லைஃப் ஸ்பேனே குறைஞ்சதுக்கு என்ன காரணம் என்ன, எல்லா டிஸ்கஷனும் ஒரு இடத்துல எங்கே போய் நிற்குதுன்னா மைட்டோகாண்ட்ரியா அண்ட் பயோ எனர்ஜெட்டிக்ஸ் அப்படின்ட்டு. இதை பற்றி ஏகப்பட்ட ஆய்வுகள் நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த மாதிரி டாக்டர் மார்டின் பிகார்ட், இவர் வந்து ஒரு பிஹெச்டி சயின்டிஸ்ட் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் கடந்த 20 வருஷமாக இவர் மைட்டோகாண்ட்ரியல் ரிசர்ச்சில் இருக்கக்கூடியவர். மைட்டோகாண்ட்ரியா அந்த ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன் அப்படின்ட்டு லீ நோ அப்படிங்கிறவர் எழுதின புக் ஆகட்டும், மைட்டோகாண்ட்ரியா கீ ஹெல்த் டு லாங்கிவிட்டி, உயிர் வாழ்றக்கூடிய
அதிக நாள் உயிர் வாழக்கூடிய தன்மைக்கே மைட்டோகாண்ட்ரியா தான் தேவை அப்படின்ட்டு வாரன் கார்கல் எழுதின ஒரு புக் ஆகட்டும், எல்லாமே. ஸோ எல்லாம் இன்னைக்கு சயின்டிஃபிக் வேர்ல்டே இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்குங்கும்போது, டாக்டர் தாமஸ் சைஃப்ரைடுங்கிறவர் கூட ஒரு புக் எழுதியிருக்காரு, கேன்சர் இஸ் அ மெட்டபாலிக் டிசீஸ். கேன்சர் கூட ஏதோ ஜெனட்டிக் டிசார்டர் இந்த மாதிரிலாம் இல்லாமல், மரபணு ரீதியாக வந்ததாக இல்லாமல், இது கூட ஒரு மைட்டோகாண்ட்ரியல் டிசீஸ் தான். மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போக தான் ஒரு செல் கெட்டு போக அது பல செல்களை கெடுத்து ஒரு மெட்டபாலிக் டிசார்டராக மாறி தான் கேன்சர் உருவாகுது அப்படின்ட்டு அவர் எழுதின ஒரு புக்கு. இவர் தாமஸ் சைஃப்ரைடு 50 வருடமாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். ஸோ இன்னைக்கு இத்தனை நோய்கள் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம்னா, இத்தனை நோய்கள் பின்னாலேயும் இந்த செல்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய டேமேஜ் தான் காரணங்கிறது சாதாரண நபருக்கு யோசிச்சு பார்த்தா கூட புரியும் இல்லையா? எங்கேருந்து சும்மா எல்லாம் நடந்துட்டு இருக்கு? எல்லாமே நோய்க்கு மருந்து தேடுறோமே தவிர காரணத்தை தேடுறது இல்லை. இன்னைக்கு சாதாரணமான ஒரு செல்லுலார் லெவலுக்குள்ளார உங்களுக்கு சக்தி தேவைன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த ஸ்லைடில் பார்க்கக்கூடிய அளவுக்கு பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. இதில் நம்ம ஏதாவது ஒன்றாவது எடுத்துக்கிறோம்னா இல்லை. சும்மா வயிறு நிறைக்க அதே மாவு, அதே மைதா, அதே சப்பாத்தி, அதே சிக்கன், அதே மசாலாஸ் இதையே தான் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம உடம்பு வயிறு நிறைஞ்சிச்சு ஆரோக்கியமாக இருப்போம்னு நினச்சிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு நேச்சுரலாக நம்மளுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மைட்டோகாண்ட்ரியல் லெவலில் எனர்ஜி ப்ரொடக்ஷனும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு இயற்கையான வழி என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கேயும் நம்ம தேடி சுத்த வேண்டாம். நம்மளை தேடி வந்திருக்கக்கூடிய இந்த வோல்டனுடைய பிளாக் ஜிஞ்சர், ஹெம்பேரியா பர்விஃப்ளோரா, ஃபுட் ஆஸ் மெடிசன் சொல்லுவோம். உணவே மருந்து. இது மருந்து, மாத்திரை, ட்ரக்ஸு, மெடிசன் எதுவும் கிடையாது. இந்த தாவரம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகப்படியாக இது தாய்லாண்டில் விளையுது. இதோட இலையை பாருங்கள், எவ்வளோ பெரிய பெரிய இலை. இதோட ரூட்டு இதுவும் வந்து இஞ்சி பரம்பரை தான், இஞ்சியோட ஃபேமிலியில் வர்றது தான். ஆனால் இது பார்த்தா கத்திரிப்பூ கலரில் இருக்கும். இது காயும் போது கருப்பாக மாறுறதை பொறுத்து இதுக்கு கரு இஞ்சின்னு பேர். ஸோ இதை பற்றி நம்ம வந்து பெரிய கதையெல்லாம் இருக்குது, நிறைய வீடியோ இருக்குது, இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிளாக் ஜிஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக சொல்லணுன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடங்களாக தாய்லாண்டும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பகுதிகளில் பாரம்பரிய மருத்துவத்துறையிலையும் இதை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல ஆயிரம் வருஷமாக இதோடைய பயன்பாடுகளை தெரிஞ்சு கடந்த 50 வருடமாக இதை பற்றி பல ஆய்வுகள் உலக லெவலில் அமெரிக்காவிலேருந்து ஜப்பான் வரைக்கும் இதை பற்றி பல ஆய்வுகள் செஞ்சு இது எப்படி தலையிலேருந்து கால் வரைக்கும் அறிவியல் பூர்வமாக இத்தனை வேலை பண்ணுதுங்கிறதுக்கான நிரூபிக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. ஸோ இதுவும் வந்து சாதாரணமாக நம்ம நிலத்தில் விளையிற மாதிரி இல்லாமல் இது மலை பிரதேசங்களில் தான் விளையுது. அதுவும் தாய்லாண்டில் வந்து ஃபேமஸாக கூலன் மவுண்டன் சொல்லுவாங்க. அங்கே தான் இதோடைய பல விளைச்சலை பார்த்துருக்காங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது டீ, காஃபி, லிக்கர், பவுடர் எல்லா விதத்துலையும் இதை வந்து பயன்படுத்திட்டு வராங்க. அதுவும் ராஜ பரம்பரைகளில் வீரர்கள் எல்லாம் இருப்பாங்க. சண்டைக்கு போகக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து உடல் சக்தி மற்றும் தசை நார்கள் எல்லாம் நல்லா வலுவடைய, மசில்ஸ் எல்லாம் க்ரோ ஆகிறதுக்கு இதோட பயன்பாடு நிறைய 400-500 வருஷமாக அங்கே நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஈவன் ஸ்போர்ட்ஸில் கூட நிறைய இது பயன்படுத்துவாங்க. ஸோ இது ஒரு சாம்பியன் ஹெர்பன் கூட பேர். ஏன்னா பல மூலிகைகள் இருந்தாலும் அதில் எதுங்க டாப் மூலிகை அப்படிங்கும்போது இதில் கருஞ்சியை பற்றி சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா 2019 நடந்த ஒரு ஆய்வில் கிட்டத்தட்ட இதோடைய ஃபைட்டோ கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவர இயலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் 141 வகையாக பிரிச்செடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஊர் இஞ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரணமாக அது கிலோ 100 ரூபாயில் கிடைக்குதுன்னா இது 5000-லேருந்து 25,000 ரூபாய் வரைக்கும் கிலோக்கு. நம்மளுடைய இஞ்சியோடைய சாறு வந்து ஜிஞ்சரால்னு பேர். இந்த ஃப்ளேவனாய்டு இதோடைய சாருக்கு மித்தாக்சி ஃப்ளேவோன் அப்படின்னு பேருங்க. பாலி மித்தாக்சி, டைமித்தாக்சி, ட்ரைமித்தாக்சி, பென்டாமித்தாக்சி இந்த மாதிரி அதோடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி நிறைய பேர் இருக்குது. இதோடைய மருத்துவ குணங்களை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆய்வுகளில் இது ஆன்டி கேன்சர், ஆன்டி அலர்ஜி, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடலும் சூரியனும் சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. எப்போ சூரிய உதயமாகும் எந்திரிக்கிறதும் அது அஸ்தமானமாகும் போது தூங்கக்கூடிய தன்மை, இந்த உடம்பு வந்து இந்த பிரபஞ்சத்தோடு சேர்த்து வேலை பண்ணக்கூடிய விஷயமாக சிர்காடியன் ரிதம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இன்னைக்கு சுத்தமாக கெட்டு போய் கிடக்குது.
எந்த நேரத்தில் தூங்குறாங்க, எந்த நேரத்தில் தூங்கணும், எந்த நேரத்தில் முழிச்சிருக்கணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், எதுவுமே நம்ம மனுஷனுக்கு இன்னைக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து இதில் பல விதமான மருத்துவ ஆய்வுகளுக்கு உட்பட்டதில் 5,7 டைமெத்தாக்சிஃப்ளேவோன் தான் இதோடைய கூறு. இதை தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதுதான் இவ்வளவு மருத்துவ குணங்களுக்கும் காரணமாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, எதில் பார்த்தாலும் பிளாக் ஜிஞ்சர் கெம்பேரியா பர்விஃப்ளோரா ஆக்ட்ஸ் as a cellular energy booster. Its active compound polymethoxyflavone stimulate mitochondrial biogenesis. இதுக்கு மேலே என்னங்க சொல்ல வேண்டியது? இது நீங்கள் கண்டுபிடிக்கிற அதே கூகுள்லேருந்து எடுத்த விஷயம்தான். எப்படி கெம்பேரியா பர்விஃப்ளோரா ஆனது இந்த மைட்டோகாண்ட்ரியாஸை நியூ பயோஜெனசிஸ், புதிய உருவாக்குதல், புதிய மைட்டோகாண்ட்ரியாஸை உருவாக்கக்கூடிய தன்மையும், இதில் இருக்கக்கூடிய பவர் ஹவுசஸ் அதிகப்படுத்துறதுக்கும் ஆக்டிவ்லி இது ஏஎம்பிகேன்னு சொல்கிறது அதோடைய அந்த ஏடிபி ப்ரொடக்ஷனுக்கான காரணம். Activates AMPK PMF triggers polymethoxyflavone triggers the AMPK pathway which is the body's master energy sensing switch. ஒரு சுவிட்ச் எது வந்து உங்களுடைய எனர்ஜி ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தும், எது செல்லுலார் எனர்ஜி அதிகப்படுத்தும்னு பார்த்தா இது கரு இஞ்சி இந்த மாதிரி விஷயம் பண்ணுதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆய்வுகள் சயின்ஸ் டைரக்டில், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபார்மகாலஜிக்கல் ஸ்டடியில் இந்த மாதிரி பல ஆய்வுகளில் இது வந்திருக்கிறது தான் அது காமிக்குது. இது குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் அதிகப்படுத்துறதாகட்டும், ஃபேட் மெட்டபாலிசம் அதிகப்படுத்தி இது நம்மளோட எனர்ஜி அதிகப்படுத்துதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் நம்ம சொல்லலைங்க, உலகத்தில் நடந்த ஆய்வுகள் சொல்லுது. இவ்வளோ விஷயங்களும் எல்லாமே சயின்ஸ் டைரக்ட்லேருந்து எல்லாமே மெடிக்கல் ஜேர்னல்லேருந்து எடுத்த விஷயம். இதுதான் வந்து ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு மருத்துவ பத்திரிகையிலையும் பாலிமித்தாக்சிஃப்ளேவோன் பிளாக் ஜிஞ்சரில் இருக்கக்கூடிய இந்த உள்கூறானது ஏடிபி அதிகப்படுத்தி கொடுத்து, ஏடிபி அதிகமாக எப்போ ஆகும், எப்போ அதிகமான லெவலில் மைட்டோகாண்ட்ரியால எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும், இன்னும் மைட்டோகாண்ட்ரியோட எண்ணிக்கை அதிகமாகுமோ அப்போ தான் இது வந்து சரி பண்ண முடியும், அப்போ தான் அதிகமாக இருக்கும். இதை வந்து சயின்ஸ் ஆஃப் பிளாக் ஜிஞ்சரை வந்து எப்படி பிளாக் ஜிஞ்சர் உள்ளே போய் நம்மளுடைய ஏஎம்பிகே மோட்டிவேஷன் ஸ்விட்சை கரெக்ட் பண்ணி மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லக்கூடிய அந்த ஃபேக்ட்ரியில் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அதிகப்படுத்துங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமாக நிதர்சனமான உண்மையாக எல்லா விதமான ஆய்வும் அறிக்கையும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே இதில் புதுசாக நம்ம கண்டுபிடிக்க ஒன்றுமே இல்லை. இந்த தகவல் மட்டும்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த தகவல் நமக்கு 2019 நடந்த ஒரு ஆய்வில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி மைக்ரோபியல், நுண்கிருமி தாக்குதல் தடுக்கிறதுலேருந்து, நல்ல அலர்ச்சிகளை போக்குறதுலேருந்து, ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டீஸ்லேருந்து, உடல் பருமன் குறைக்கிறதுலேருந்து, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஹார்மோனை குறைக்கிறதுலேருந்து, நம்மளுடைய நரம்புகளை மீட்டெடுக்கிறதுலேருந்து, ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய ஆண்மை குறைபாடு, பெண்மை குறைபாடுகளை நீக்கிறதுலேருந்து, நம்ம இருதய நோய் சம்மந்தப்பட்டதுலேருந்து, புண்கள் ஆறாத புண்களை ஆற வைக்கிறதுலேருந்து, புதிய தசை வளர்ச்சியே தூண்டுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000க்கும் பக்கத்தில் இதை பற்றி ஆய்வறிக்கைகள் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். இது பிளட் வெசலில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பை போக்குறதுக்கான முக்கியமான சுவிட்ச் நைட்ரிக் ஆக்சைடு அப்படிங்கிறது. இந்த நைட்ரிக் ஆக்சைடு கேஸ் நம்ம ரத்த நாளங்களில் உருவாயிட்டே இருந்தால் தான் நம்ம ரத்த நாளங்களில் அடைப்பு இல்லாமல் இருக்கும், ரத்த நாளங்கள் நல்லா ரப்பரியாக எலாஸ்டிக்காக சுற்றும், ரத்த ஓட்டம் சீராக இருக்கும். இது 30-40 வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரிக் ஆக்சைடு வருஷம் நம்மளுடைய உடலில் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நல்லபடியான ஊட்டச்சத்து சாப்பிட்றதில்ல. வயது ஆக ஆக உணவை குறைச்சிக்கிறோம், இல்லை தேவையில்லாத உணவும், எந்த எக்ஸசைஸும் கிடையாது, ஒரு மூச்சு பயிற்சி கிடையாது, மூச்சு வாங்கவே நேரம் இல்லை, எங்கே போய் மூச்சு பயிற்சி பண்ணுறது. இப்படியெல்லாம் செய்யும்போது இந்த ஏற்படக்கூடிய குறைபாடு, நைட்ரிக் ஆக்சைடு குறைபாடு தான் இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்பு, இரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய விரைப்புத்தன்மையாகட்டும், பிளட் ப்ரெஷர் ஆகட்டும், ஆண்மை குறைபாடுகள் எல்லாத்துக்கும் பின்னால் இந்த நைட்ரிக் ஆக்சைடு லெவலோட குறைபாடு. ஆனால் இங்கே ஆய்வு என்ன சொல்லுது, கெம்பேரியா பர்விஃப்ளோரா எத்னிக் எக்ஸ்ட்ராக்ட் வந்து ப்ரொமோட்ஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த நைட்ரிக் ஆக்சைடு ப்ரொடக்ஷன் ஆகும்போது பிபி குறையும், ரத்த நாளங்களில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் போக்கும், அப்போ ரத்த ஓட்டம் சீராகும் போது மூளை வரைக்கும் போய் சென்றடையும். மூளை வரைக்கும் ரத்த ஓட்டம் சேர்ந்ததுன்னா மூளை நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். டெய்லி நைட்டு நம்மளுடைய மூளை நம்மளுக்குள்ளார சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் ஒவ்வொரு நாளும் இரவில் மூளையை வந்து அழுத்தி அழுத்தி அழுத்தி, அதுக்கு தான் 10 மணிக்கு மேலே தூங்கிடுங்கிறது. ஏன்னா உடல் பூரா நீங்கள் அசதியாக அதை ரெஸ்ட் கொடுத்தாதான் மூளை தன்னோட வேலையில இரவுலையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
அப்போ அந்த இடத்துல அந்த சுத்தப்படுத்தக்கூடிய தன்மையாகட்டும், மூளையில் இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே வந்து ஒழுங்காக வேலை பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே நல்ல ஊட்டச்சத்தும் பிளட் பிரெயின் பேரியர்னு சொல்லி மூளை தடுப்பை தாண்டி இந்த ஊட்டச்சத்தை கொண்டு போய் சேர்த்துறதுக்குன வேலை நடக்கும். ஏன்னா எல்லா சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் புவியீர்ப்பு சக்திக்கு ரொம்ப சீக்கிரம் கீழே போய் சேர்ந்துடும். ஆனால் ரத்த நாளங்களுக்கு மேலே தள்ளிட்டு போகணுன்னா நீங்கள் தூங்கும்போது தாங்க அந்த ரத்த நாளத்துக்கும் மூளை ஓட்டத்துக்கும் நல்ல ரத்த ஓட்டமே சீராக இருக்கும். அப்போ தான் இதெல்லாமே போய் வேலை பண்ணும். தயவு செஞ்சு 10 மணிக்கு மேலே 12 மணி 1 மணி வரைக்கும் தேவையில்லாமல் சுற்றுறதோ, சாப்பிட்டு சுற்றுறதோ, வெளியில் வந்து சும்மா நண்பர்களோட அரட்டை அடிக்கிறதுக்கு சுற்றுறது நிறையா பார்க்குறோம் இன்றைக்கி. சென்னை மாதிரி நகரங்களில் நைட்டு 12 1 மணிக்கு போனாலும் எல்லாம் மிட் நைட் பிரியாணி சாப்பிட்றதுலேருந்து எல்லாம் சுற்றிட்டு இருக்காங்க. எந்த நேரத்தில் நமக்கு உடம்புக்கும் மூளைக்கும் நல்ல ஓய்வு தேவையோ அந்த நேரத்துலையும் அதை வேலை வாங்கினா அடுத்த நாள் எப்படி இருக்கும்? ஒரு நைட்டு தூங்கலைன்னா 3 நாள் அதோட பாதிப்பு உங்கள் உடம்புல இருக்கும்னா நம்ம 30 நாளும் தூங்காமல் இருந்தோம்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. விளையாட்டுத்தனமாக நினச்சிட்டு இருக்கோம் நம்ம ஆரோக்கியத்தை. இன்னைக்கு 20-30 வயசுக்குள்ளார அது விளையாட்டாகவும் ஜாலியாகவும் இருக்கும். அடுத்த ஒரு 50 வயசுக்குள்ளார 40 வயசுக்குள்ளார மூளை நரம்புகள்லாம் வந்து முடிஞ்சு போய் அப்புறம் என்னென்ன நடக்குதோ குளுக்கோஸ் அண்ட் லிப்பிட் மெட்டபாலிசம், அதாவது இந்த இந்த எனர்ஜி ப்ரொடக்ஷன் ஆகும்போதே உங்கள் பிளட்லேயும் உங்கள் உடம்புல சேர்ந்துருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் தன்மையும் அது பேர்ன் பண்ணாதான் அதிகமான எனர்ஜி ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அப்போது நிறைய நேரத்துக்கு நமக்கு வந்து நல்ல சக்தியும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்மளுடைய கொழுப்புகள்லாம் கரைய ஆரம்பித்து நமக்கு சக்தி ஏற்பாடு அதிகமாக கிடைக்கும். மெட்டபாலிசம் சொல்லுவோம். கொழுப்புகளும் கரையும். கொழுப்பு கரைஞ்சாதான் நிறைய நேரம் நமக்கு சக்தி கிடைக்கும். குளுக்கோஸ் கரைய ஆரம்பிச்சதுனா தான் பிளட்ல இருக்க குளுக்கோஸ் கரைய நமக்கு எனர்ஜி அதிகமாகும். சேர்ந்து வச்சு சுற்றிட்டு இருக்கும்போது தான் அது டயபெட்டிஸில் போய் முடியுது. ஸோ இங்கே குளுக்கோஸ் ஃபேட்டி ஆசிட் அப்டேக்கும் ஆக்சிடேஷன் நல்லா நடக்கும். அப்போ சக்தி அதிகமாக ஆகும்போது என்ன ஆகும்? உடல் அசதி இருக்காது, எப்போ பார்த்தாலும் சோர்ந்து இருக்காது, நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஓட பண்ண எக்ஸசைஸ் பண்ண மாடிகள் ஏற நடக்க நிறைய புது சக்தியை பார்ப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆகி ஸ்லக்கிஷ் ஆகி ஒரு டைட்டான சைக்கிள் செயின் மாதிரி மிதிச்சுட்டு போயிட்டு இருந்த நிலமை போய் நல்ல ஆயில் பண்ண எல்லா ரெஸ்டெல்லாம் எடுத்த ஒரு சுத்தமான செயின் எந்த அளவுக்கு ஒரு வண்டி ஸ்மூத்தாக கொண்டு போகுமோ அந்த மாதிரி உங்கள் உடம்பு மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் எனர்ஜி ஏறும், உடல் சக்தி கூடும், எக்ஸசைஸ் பண்ண தோணும், நல்ல மசில் பில்டிங் வரும். ஏன்னா அவ்வளோ ப்ரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் எல்லாம் இதில் இருக்கிறனால மசில் க்ரோத் என்ஹான்ஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் காம இச்சையே முடிஞ்சு போனதோ இல்லை சர்க்கரை வியாதினாலேயோ இல்லை பல விதமான நைட்ரிக் ஆக்சைடு குறைபாடுனால ஆண்மை குறைபாடுகள், ஹார்மோன் குறைபாடு, டெஸ்டோஸ்டிரான்லேருந்து பெண்களுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் குறைபாடு, இதெல்லாமே பல பிரச்சனைகள் உடலில் உண்டாக்கும். இப்போ இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் எங்கேருந்து உருவாகுதுன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியமான மைட்டோகாண்ட்ரியாஸ் இருக்குமோ அப்போதான் உங்களுடைய ஹார்மோன்ஸும் பிறக்கும், சுரக்கும் எல்லாம். அது இன்சுலின் ஹார்மோனாக இருந்தாலும் சரி, தைராய்டு ஹார்மோனாக இருந்தாலும் சரி, உங்களுடைய டெஸ்டோஸ்டிரான், எஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்டரான், ஈவன் கெட்ட ஹார்மோன்ஸோ இல்லை ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது கூட இது மூலியமாக தான் முடியும். அப்போ இது பலவிதமான ஆண்மை குறைபாடுகளாகட்டும் பெண்மை குறைபாடுகளில் இது வேலை பண்ணும். ஆன்டி மைக்ரோபியல் நுண்கிருமி தாக்குதல்களை சுத்தப்படுத்தும், வைரஸ் அட்டாக்கை கட்டுப்படுத்தும், பாக்டீரியா அட்டாக்கை கட்டுப்படுத்தும். ஏன்னா உடம்புல நல்ல ஆரோக்கியத்தன்மையும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிடுச்சு அப்படின்னாலே உங்களுள்ள வரக்கூடிய எல்லா நுண்கிருமி தாக்குதல்களையும் உங்கள் உடம்பே டேக் கேர் பண்ணிக்கும். உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய சக்தியும் உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியுமே வேலை பண்ண ஆரம்பிச்சிருமே. யோசிச்சு பாருங்க. அது இல்லாதனால தானே இவ்வளோ பிரச்சனை. ஒரு சாதாரண சளியோ காய்ச்சலோ வந்தால் கூட அவங்க வந்து இறந்து போகக்கூடிய தன்மையும் இதெல்லாம் நம்ம கடந்த 3-4 வருஷத்தில் பார்த்துட்டோம். ஸோ யாரும் டயக்ராம் பண்ணி விளையாடிட்டு இருக்கணும்னு சொன்னவங்க தயவு செஞ்சு வெளியில் போயிருங்க. இது சீரியஸான ஒரு ப்ரோக்ராம். டாக்டர் ஷப்பீர் இன்னொரு முறை பண்ணீங்கன்னா உங்கள் இது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே விட மாட்டோம். நன்றி. ஆன்டி கேஸ்ட்ரிக் அல்சர், இந்த புண்களை ஆற வைக்கிறதுல முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இதை நீங்கள் முதல்ல எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வயிற்று புண்களை ஆற வைக்கும். அல்சர் குறையும். அல்சர் குறைய அது வயிறுடைய உள் ஜவ்வுகள்லாம் வந்து பாதுகாக்கப்படும். அது சரியில்லைன்னா கண்டிப்பாக அதுலேருந்து நிறைய ஆசிட் வெளியில் வரக்கூடிய தன்மை,
பலவிதமான குடல் பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதை தடுக்கிறதுக்கான வேலையும் பண்ணும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதனால் என்னாகும், வீக்கங்கள் குறையும். எந்தெந்த இடத்துலலாம் தாக்குதல் நிறையா ஊராய்ப்பு சீராய்ப்புகள் எல்லாம் நடக்குதோ, ஒரு முட்டிகள் தேய்மானம் நடந்து உள்ளே இருக்கக்கூடிய சைனோவியல் ஃப்ளூயிடு கார்ட்லேஜஸ் எல்லாம் குறையும் போது 2 முட்டியும் சேர்ந்துக்கும், எலும்பு தேய ஆரம்பிச்சது. அங்கே சூடு அதிகமாக உடனே மூட்டு வலி, மாற்று அறுவை சிகிச்சை இல்லை பெயின் கில்லர் சாப்பிட்டு கிட்னியும் போயிடும், இதுவும் போயிடும். இப்போ இதை நேச்சுரலாக நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா அது ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எதெல்லாம் வந்து உங்களுடைய அந்த மூட்டுகளுக்கு நடுவில் ஒரு ஜவ்வு உங்களுக்கு குஷனாக வேலை பண்ணிட்டு இருந்தது தேஞ்சு போச்சோ அதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய வெயிட்டு ஜாஸ்தியாக இருந்தாலும் அது நடக்கும். ஏன்னா 50 கிலோக்கு மேலே வெயிட் இருந்துட்டு கீழே போட்டு முட்டியை தேய்ச்சிங்கன்னா என்ன ஆகும்? டாக்டர் ஷப்பீர் அப்படிங்கிறவர் எதுக்காக விளையாடிட்டு இருக்காரு தெரியல, அவர் யாருக்காக இருக்கான்ட்டு. அடுத்த முறை இன்னொரு முறை பண்ணாருன்னா இனிமேல் மீட்டிங்லேயே அட்டன் பண்ண முடியாமல் பண்ணிடுவோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா வெளியில் போயிடலாம், அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதுங்க. ஸோ இந்த இன்ஃப்ளமேஷனுங்கிறது ரூட் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம்னா இன்ஃப்ளமேஷன் அதிகமாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸாக மாறும். நிறைய இந்த ஆர்த்ரைட்டிஸு, ஹெப்படைட்டிஸு ஆரம்பித்து எல்லாம் ஐட்டிஸ்னு பெயரில் முடியக்கூடிய பல நோய்களுக்கு பின்னால் ஒரு இன்ஃப்ளமேஷனும் அதனால ஏற்பட்ட நம்மளுடைய இம்யூனிட்டி நம்மளையே திங்கக்கூடிய தன்மையும் உருவாகிறதும் ஆட்டோ இம்யூனும் இதெல்லாம் தான் காரணமாக இருக்கும்போது முதல்ல இந்த கரி இஞ்சி ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. ஸோ வீக்கங்களை குறைச்சி அந்த இடத்துல ஏற்பட்ட டேமேஜை திரும்ப சரி பண்ண ஆரம்பித்து அதில் ஏற்பட்ட குறைபாடுகளை வளர்ச்சியை தூண்ட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குஷனிங்கு இதெல்லாம் திரும்ப உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. நல்ல உணவு மட்டுமே தான் அதுக்கு காரணம், நல்ல லைஃப் ஸ்டைல் மட்டுமே தான் அதுக்கு காரணம். ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது உங்களுடைய எலும்பு மூட்டு பிரச்சனைகள் ஆகட்டும், ஐட்டிஸில் வரக்கூடிய இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டேக் கேர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான இந்த இன்ஃப்ளமேஷன் ஒரே இடத்துல திரும்ப 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 நம்ம வந்து சீராய்ப்பை நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு புண்ணை வந்து அதிகமாக நம்ம வந்து நோண்ட எப்படி அந்த புண்ணு அதிகமாகுமோ அது போல தான் நம்மளுடைய இவ்வளவு கெட்ட செயல்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை, நம்மளுடைய சுற்றுப்புறம், நம்மளுடைய உணவு பழக்கம் இதெல்லாமே ஒரு இடத்துல போய் அதிகமாக திரும்ப டேமேஜ் ஆகும்போது அந்த செல்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு செல் டேமேஜ் ஆகி பக்கத்து செல்களையும் வீக்காக்கி எல்லாமே சேர்ந்து டேமேஜ் ஆகும்போது ஒரு புற்றுநோய்க்கான காரணமாக அந்த உறுப்புல உருவாகுது. இதுவும் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ராப்ளம்ல இருந்து ஆரம்பிச்சு அது சின்னதாக ஆரம்பிச்சது போக போக பெரிய அழுக்குகளும் கட்டிகளும் சேரக்கூடிய தன்மை. இது என்ன பண்ணுது, அந்த கட்டிகள் சேரக்கூடிய தன்மையவோ இல்லைன்னா அந்த இன்ஃப்ளமேஷனால கேன்சர் உருவாகக்கூடிய தன்மையும் இது வந்து நேச்சுரலாக கட்டுப்படுத்தி கெட்ட செல்களை அழிச்சு புதிய செல்களை உருவாக்கக்கூடிய தன்மையை பண்ணுது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய புதிய நல்ல ஆரோக்கியமான செல்கள் வளர்ச்சியை தூண்டும் போது கெட்ட செல்கள் எதெல்லாம் வந்து நோய்பட்ட செல்கள் இருந்ததோ அதெல்லாமே ஆட்டோஃபேஜின்னு சொல்லக்கூடிய இல்லை நம்மளே வந்து அதே உடலே அழித்து அதை வெளியே அனுப்ப நம்ம புதிய செல்கள் உருவாக நம்ம ஆரோக்கியமாக மாறும். இத்தனை ஆய்வுகள் இத்தனை ஆராய்ச்சிகளில் நம்ம ஊர்லேயும் கூட பாருங்கள், புவனேஸ்வரில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி அனுசந்தான் யூனிவர்சிட்டிங்கிற இடத்துல இந்த கரி இஞ்சியை பற்றின ஒரு மிகப்பெரிய ஆய்வை செஞ்சு 2024 ஒரு பெரிய 7 பக்க அறிக்கையே விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சயின்டிஃபிக் பேக்கப்புங்க, எல்லாமே அறிவியல் பூர்வமாக ஆராய்ச்சி செய்யப்பட்ட விஷயம். இவர் சாப்பிட்டாரு அவருக்கு நல்லா ஆச்சு, அவர் சாப்பிட்டாரு இவருக்கு நல்லா ஆச்சு, அதெல்லாம் கிடையாது. யார் சாப்பிட்டாலும் இது இப்படிதான் உடம்புல வேலை பண்ணுங்கிறதுக்கு எலியிலேருந்து மனுஷன் வரைக்கும் எல்லா விதமான ஆய்வுகளும் செஞ்சு கொண்டு வந்த ஒரு விஷயம்தான் இது. ஸோ நம்ம ஒவ்வொரு ஊட்டச்சத்து சமாச்சாரத்தை தனித்தனியாக கண்டுபிடிச்சி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு இதே எவ்வளோக்கு எவ்வளோ, அதுவும் இயற்கையான விஷயமா இருக்கனால எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சாப்பிட்றோமோ நம்ம உடலுக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் உள்ள கொடுக்குது. ஸோ நம்ம இவ்வளோ சொன்ன விஷயங்களும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா பல மருத்துவ ஆய்வறிக்கைகளில் இதை வந்து உண்மைத்து ஆராய்ச்சிகளோடு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலதை பார்க்கலாம்னா ஹீலியான்னு சொல்லக்கூடிய மருத்துவ பத்திரிகையில் பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட் இன்க்ரீசஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ன்னு போட்டு பண்ணியிருக்காங்க. ஆன்டி கேன்சர் ஆக்டிவிட்டி பற்றி ஹிண்டாவிங்கிற பத்திரிகையில் பண்ணுறாங்க.
ஆன்டி ஒபிசிட்டி ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் ஹெல்த் அண்ட் ஃபுட் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா இது எப்படி வந்து உடல் பருமனை குறைக்கிறதுல வேலை பண்ணுது. இருதய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கெம்ஃபேரியா பர்விஃப்ளோரா கரி இஞ்சி எக்ஸ்ட்ராக்ட் எப்படி வேலை பண்ணுதுன்னு பப்மெட்டில் சிம்பிளாக ரொம்ப சின்ன சாதாரண விஷயமா நடக்கக்கூடிய அந்த தொப்பை கொழுப்பை கரைக்கிறதுக்கு இது எப்படி வேலை பண்ணுது ஜப்பானில் பண்ண ஒரு ரிசர்ச் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா போன வருஷம் கூட பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்டுங்க பிளாக் ஜிஞ்சர் பொதுவான கரி இஞ்சி எப்படி கேன்சர் நோயை வந்து கட்டுப்படுத்துதுங்கிறதுக்கு ஒரு டாக்டர் கொடுத்த அறிக்கையை அதில் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு நியூஸ் பத்திரிகையில் ஒரு விஷயம் இந்த மாதிரி ஒரு டாக்டர் கொடுத்து வரணும் அப்படின்னா எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது பாருங்கள். ஸோ இது நமக்கு வோல்டன் ஏன் வோல்டனுடைய கரி இஞ்சி என்ன, அதில் என்ன மகத்துவம் அப்படின்னா நம்ம வந்து வெறுமனே இஞ்சியோட பவுடர் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. இஞ்சி சாதாரணமாக எல்லா விதமான இஞ்சிலையும் ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் இந்த கரி இஞ்சியில் நிறைய பவர்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கும்போது இதையும் நம்ம வந்து சாதாரணமாக நல்லது கெட்டதை பிரித்து தான் எடுக்கணும். ஸோ அந்த நல்லதை மட்டும் பிரித்து எடுக்கிறதுக்காக சூப்பர் எக்ஸ்ட்ராக்ஷன் பயோடெக்னாலஜின்னு சொல்லி நம்ம கம்பெனி வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு காப்புரிமை வாங்கப்பட்ட ஒரு தயாரிப்பு முறை. இதில் அந்த ஒரு ஆவிலேருந்து எடுக்கக்கூடிய பவுடருங்கும் போது அது வந்து யோசிச்சு பாருங்க, ஆவியாகி பவுடர் ஆகும்போது அது வந்து அவ்வளோ மெலிதான அவ்வளோ நேனோ பார்ட்டிகளில் இருக்கும். தண்ணியில் கலந்தாலும் அப்படியே கரைஞ்சிரும். அப்போ இது என்ன ஆகும், ரத்த ஓட்டத்தில் போய் சீராக சேர்ந்து இது நல்ல எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேரக்கூடிய தன்மை இது அதிகமாக இருக்கு. அப்போதான் என்ன ஆகும்னா இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த உள்கூறான 5,7-டெமெத்தாக்சைக்ளேவோன் டபுள் டைம் ஸ்ட்ராங்காக நமக்கு இந்த காப்புரிமை செய்யப்பட்ட வோல்டன்ல மட்டுமே இருக்கக்கூடிய இந்த விஷயம் நமக்கு கிடைக்குதுங்க. இது இன்னைக்கு தாய்லாண்டில் நம்ம வந்து விளையக்கூடிய விஷயத்துல இருந்து இந்த கேப்சூலை தயார் பண்ணி திரும்ப பல ஆயிரம் வருடங்களாக கரி இஞ்சியை பற்றி தெரிஞ்ச ஊருக்கே திரும்பி வைக்கிறோம்னா அப்போ இதோடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது 10க்கு 1ங்கிற விதத்தில் பிரித்து எடுக்கிறது தான் அங்கே முக்கியம். அதுதான் நம்மளுடைய டபுள் டைம் ஸ்ட்ராங்காகவும் இந்த 5,7-டைமெத்தாக்சைக்ளேவோன் சாதாரணமாக கிடைக்கிறத விட 2 மடங்கு பவர்ஃபுல்லாக கிடைக்குது. 10க்கு 1ன்னா 10 கிலோ உள்ளே போச்சுன்னா 1 கிலோ தான் அங்கே வெளியில் கிடைக்கும், 9 கிலோ வேஸ்டேஜ். அப்போ எவ்வளோ ஒரு முக்கியமான எவ்வளோ அதி தீவிரமான சிஸ்டம் பாருங்க. ஸோ இதுக்காக தான் இதை வந்து நம்ம ஒன்று சாப்பிட்டா எல்லாத்தையும் எப்படிங்க வேலை பண்ணும், அதை எப்படி சர்க்கரை வியாதியும் கட்டுப்படுத்துது, ரத்த ஓட்டத்தையும் சீராக்குது, பிபியை குறைக்குது, தலைக்கு மூளையில் வேலை பண்ணுது, ரத்த நாளங்களில் வேலை பண்ணுது, நரம்புகளில் வேலை பண்ணுது, ஆண்மை குறைபாடுகளை சரி பண்ணுது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, எல்லாமே இவ்வளோ நேரம் நம்ம சொன்ன விஷயங்களே அதுக்கு தாங்க. எப்படி நமக்கு எல்லாமே பழக்கப்பட்டது, தலைவலிக்கு ஒரு மாத்திரை, வயிற்று வலிக்கு ஒரு மாத்திரை, கண்ணுக்கு ஒன்று வாய்க்கு ஒன்றுன்ட்டு இப்படியே சாப்பிட்டு பழக்கப்பட்டோம். ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் ஒன்றுங்கும் போது அந்த ஒரு காரணத்தை கரெக்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா அந்த காரணத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்குவது தான் சரியான முறை இல்லையா? அப்போ அந்த குறைபாடுகளை நீக்குவர வேலை தான் நம்மளுடைய இந்த கரி இஞ்சி பண்ணுது. அப்போ இந்தியாவில் வந்து இது ஏன் அதிக மகத்துவம்னா, அதுவும் தமிழ்நாட்டில் பாருங்க, சர்க்கரை வியாதிங்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவிலேயே அதிகப்படியான சர்க்கரை வியாதி எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஆய்வுகள். அதே போல் தமிழ்நாட்டில் தான் சர்க்கரை வியாதினால அதிகமான இறப்புகளும் இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம என்னமோ டெய்லி அரிசியும் கோதுமையும் மைதாவும் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வயிறு நினச்சிட்டு நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் நார்த்தில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் ஆய்வுகள் சொல்கிறது நம்ம ஊரில் தாங்க அதிகமான சர்க்கரை வியாதி பிரச்சனை. அப்போ ஏன் இதோட அருமை எதுக்கு நம்ம ஊருக்கு இன்னும் அதிகமாக தேவை, ஏன் தமிழக மக்கள் இன்னும் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தணும், நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும்னா, இது ஏற்கனவே ஒரு ஆய்வு சர்க்கரை வியாதிக்கு உட்படுத்தி பண்ணுறாங்க. மலேசியாவில் இருக்க டாக்டர் ஒருத்தர் சர்க்கரை வியாதி நபர்களுக்கும் சர்க்கரை வியாதி இல்லாதவங்களுக்கும் கொடுத்து அவர் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சர்க்கரை வியாதி நபர்கள் இந்த VR4 கரு இஞ்சியோட எக்ஸ்ட்ராக்டை சாப்பிடும்போது 8லேருந்து 9 நாட்கள்லேயே இந்த மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகிறதும் சர்க்கரை தன்மையை இது பயன்படுத்திக்கக்கூடிய அளவுகள் நம்ம உடம்புலையே ரெடியாக ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் லெவல்ஸ் குறைய ஆரம்பித்து அவர் சர்க்கரை வியாதியிலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மை இயற்கையாக நம்ம உடம்பே பாதுகாக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதை வந்து பல மாதங்கள் ஆய்வு செஞ்சு இதை ஒரு மருத்துவ பத்திரிகையில் கூட இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் தாய்லாண்டில் ஒன்று, யூரோப்பில் ஒன்று. ஜேர்னல் ஆஃப் மெடிக்கல் அசோசியேஷன் ஆஃப் தாய்லாந்து கிட்டத்தட்ட 120-130 வருட பாரம்பரியமிக்க அசோசியேஷன். அதோடைய பத்திரிகையில் டாக்டர்கள் படிக்கக்கூடிய மெடிக்கல் ஜேர்னலில் வருது. அதுவும் யார், ஸ்காப்பஸ் மெடிக்கல் ஜேர்னல், உலகமாக பிரசித்தப்பட்ட மெடிக்கல் ஜேர்னலில் ரிலீஸ் பண்ணுற கம்பெனி அவன் கொடுக்குறான்னா யோசிச்சு பாருங்களேன்.
ஸோ புதுசாக நம்ம இது சக்கரத்தை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லலாம். சரி, ஏன் எந்த அளவுக்கு இது சர்க்கரை வியாதி பற்றி நம்ம அதிகமாக தீவிரமாக சொல்கிறோம் அப்படின்னா, சமீபத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் சயின்டிஸ்ட்டு மிச்சிகன் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுகள் ஒரே சுவிட்ச் எது வந்து தட்டினா டயபெட்டிஸ் வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோ அதை ரிவர்ஸ் பண்ணலாங்கிறதுக்கோ ஒரு பெரிய ஆய்வு செய்யும்போது அதில் அவங்க போய் நிற்கிறது எங்கன்னா அதே மைட்டோகாண்ட்ரியா தான். அப்போ கணையத்தில் இருக்கக்கூடிய இன்சுலின் சுரக்கக்கூடிய அந்த மைட்டோகாண்ட்ரியா வீக்கா இருந்தனால தான் இன்சுலின் சுரக்கலை. அந்த இன்சுலின் சுரக்காதனால அந்த சர்க்கரை பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கு. இதுக்கு வெளியிலேருந்து மாத்திரை கொடுத்து அந்த இன்சுலினை நம்ம வந்து நகர்த்துறோம். அதுக்கு பதிலாக இந்த மைட்டோகாண்ட்ரியாவை திரும்ப ஹெல்த்தியாக மாற்றணும், கணையத்தில் இருக்கக்கூடியதை மாற்றணும்னா அது திரும்ப இன்சுலினை சுரக்க வைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல சர்க்கரை நோய் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற நிதர்சனமான உண்மையை வந்து சயின்டிஃபிக்காக அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. அட இதை தானேயா நம்மளும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ சர்க்கரை வியாதியில் இருக்கக்கூடிய அந்த கணையத்தோட வீக்னஸை நம்மளுடைய கரிஞ்சி VR4 பிளாக் ஜிஞ்சர் சாப்பிடும்போது அதே போல தான் அந்த வீக்கான கணையத்து பீட்டா செல்ஸில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவும் சரியாகும் போது அது இன்சுலினை சுரக்க வைக்க ஆரம்பிக்குது. கிராஜுவலாக முள்ளமாக ஆரம்பிக்கும். எத்தனை வருஷமாக அது வேலை பண்ணாமல் நின்றுட்டு இருந்தது. உடனே அந்த வண்டியை எடுத்து இன்ஜின் போட்டு மாட்டி ஓட்ட முடியுமா? சர்வீஸ் பண்ணணும் இல்லை? அந்த பல வருஷமாக கெட்டு போன வண்டியை நிறுத்தி அதே போல தான் நம்ம கணையத்தையும் சரி பண்ண சர்க்கரை அளவுகள் குறைய ஆரம்பித்து நேச்சுரலாக அவர் வந்து ஆரோக்கியமாக மாற முடியும். இது எல்லாமே நம்ம தயாரிப்பு கம்பெனி பண்ணுறது எல்லாமே எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் ரீஜனல் ஃபார்மசூட்டிக்கல் ரெகுலேட்டரி ஏஜென்சி ஆகட்டும், நேஷ்னல் ஃபார்மசூட்டிக்கல் ஏஜென்சி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்து, இவங்க எல்லாமே இதை வந்து ஆய்வு செஞ்சு தான் நம்ம பொருளே வெளியில் அனுப்புகிறாங்க. ஹலால் சர்டிஃபிகேஷன், சுத்தமான பொருளுங்கிறதுக்கு இதுக்கு HACCP யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட் சர்டிஃபிகேட், GMP மலேசியன் சர்டிஃபிகேட், FSSAI இந்தியா சர்டிஃபிகேட். ஒரு பொருள் வெளியில் வர்றதுக்கு என்ன பாடுபட்டு நம்ம வந்து எல்லா ஆய்வுகளையும் கொடுத்து தான் வெளியில் கொண்டு வர்றவங்க எங்களுக்கு தான் தெரியும். டெலிவரி ஆகிற அம்மாவுக்கு தான் தெரியுங்கிற மாதிரி இந்த பொருள் என்னமோ சாதாரணமாக FSSAIன்னு நினச்சா ரோட்டு கடையில் FSSAI கொடுப்பாங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மக்கள். அவ்வளோ ஆய்வறிக்கைகள் அவ்வளோ விஷயத்தை வெளியில் கொடுத்து இந்த பாட்டில் வெளியில் வருது. VR4 50 கேப்சூல் உள்ள இந்த ஒரு பாட்டில் பியூர் வெஜிடேரியன் கேப்சூல். ஸோ யார் வேணால் இதை வந்து வாயில் போட்டு மென்னாலே கரைஞ்சிரும். இதில் பிளாஸ்டிக்கோ மிருக கொழுப்போ எதுவுமே கிடையாது. இது எடுத்துக்கக்கூடிய முறையும் 10 கிலோ பாடி வெயிட்டுக்கு 1 200 மில்லிகிராம் தான். 200 மில்லிகிராம்னா 10 கேப்சூல் சேர்ந்தால் தான் 2 கிராம். நம்ம ஒரு டீயில் 3-4 டீஸ்பூன் சர்க்கரை போட்டு சாப்பிட்றோம். அதெல்லாம் வந்து சைடு எஃபெக்ட்னு தெரியாது. 2க்கு மேலே சாப்பிட்டோம். அட இயற்கையான பொருளையா, எந்த விதமான கலப்படமும் எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லை. சுத்தமான இயற்கையான பொருள், அதுவும் முழுசாக கருஞ்சி கலந்தப்பட்ட இந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டை நீங்கள் எடுத்துக்க உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய பல விதமான பிரச்சனைகளுக்கும் இது தீர்வாக அமைகிறதுக்கு என்ன காரணங்கிறத தான் நம்ம இவ்வளோ நேரம் சொன்னோம். நம்ம பொருளை விற்கிறதா வந்துன்னா ஆரம்பத்தில் எடுத்த உடனே கரிஞ்சியோட மகத்துவத்தையும் கரிஞ்சி நம்ம VR4 கதையை சொன்னோன்னா போகும். ஆனால் நம்ம மக்களுக்கு உடனே அதுவும் நம்ம ஊரில் 1008 கேள்விகள். அது எப்படி ஒரே பொருள் இத்தனைக்கும் வேலை பண்ணும்? ஆனால் முதல்ல என்ன பிரச்சனை, அந்த உடம்புல வரக்கூடிய பிரச்சனைக்கு என்ன காரணங்கிறத தெரியாமல், அந்த காரணத்தை கரெக்ட் பண்ணக்கூடிய விஷயம் தெரியாமல் நீங்கள் எப்படி வந்து தைரியமாக இதை 4 பேருக்கு எடுத்து சொல்லுவீங்க, நீங்களும் சாப்பிடுவீங்க? அதுக்கான ஆய்வுகள் தான் இத்தனையும் செஞ்சு இது நிதர்சனமான பல உண்மைகளும் பல எவிடன்ஸோடு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எடுத்து சொல்ல ஆரம்பித்தாதான் உங்களுக்கும் நல்லது. ஸோ இது ஒன்றும் மருந்து கிடையாது, மாத்திரை கிடையாது, மேஜிக் கிடையாது, எல்லா வியாதியும் குணப்படுத்துகிற விஷயம் கிடையாது. எல்லா வியாதிக்கான காரணத்தை ஊட்டச்சத்து மூலியமாக ஆரோக்கியமாக நீங்கள் மாறினீங்க அப்படின்னா ஆரோக்கியமான உடம்புல எதுக்கு நோய் வருதுங்கிறது தான். ஸோ அப்படி தான் நம்மளுடைய VR4 கேப்சூலை வந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். இன்னும் பல பேருக்கு இதோடைய ஆரோக்கியத்தை விளக்குறதுக்கு நம்ம ரெகுலராக இங்கே ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஒவ்வொரு நாளும் மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களோட கிளையண்ட்ஸோ உங்களுடைய கஸ்டமர் யாராவது இருக்காங்களா, இல்லை நீங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் பண்ணாலும் ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு நேரில் வாங்க. மதியம் 2லேருந்து 5 மணி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் சென்னை ஆஃபீஸில் நம்ம இதை பற்றியான விளக்க உரையும் சொல்லுவோம். சனிக்கிழமை காலையில் 10லேருந்து 1 மணி வரைக்கும் அதுவும் ப்ரோக்ராம் இருக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை மட்டும் நீங்கள் செக் பண்ணிட்டு வாங்க. மற்றபடி நீங்கள் நாளைக்கே யாரையோ கூப்பிட்டு வரணுன்னா கூட காலையிலேயே ஆஃபீஸுக்கு கூப்பிட்டு
கஸ்டமர் கேரில் சொல்லிவிடுங்க, இந்த நேரத்தில் நான் வரேன்னு. எல்லாம் ஒரே டைமில் வந்து சேர்ந்தால் பிரச்சனை ஆகக்கூடாது. ஒரே விஷயத்தையும் நம்ம வந்து அந்த மாதிரி பேசலாம். ஸோ நன்றி, வணக்கம். இதுதான் மெயின். இதுக்கப்புறம் மற்ற ப்ரோக்ராம், மற்ற ப்ராடக்ட் எல்லாம் நம்ம நேரில் உட்காந்து பேசணும்னு தெரியும். நமக்கு அதிகப்படியான தகவல் கரீன்சியை பற்றின தெளிவான விளக்கம் வேணும். அதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். நன்றி. இன்னைக்கு ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.